Welcome back students. Molecular basis of inheritance unit la we'll see the next topic about human genome project and DNA fingerprinting. Human genome project வந்துட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹியூமன் குரோமோசோம்ஸோட ஜெனட்டிக் மேக்கப், அதாவது ஜீன்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் சீக்வன்சஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அது பேசஸ் சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு நைட்ரஜன் பேசஸோட அரேஞ்ச்மெண்ட். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறதுக்காக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. It was launched in the year 1990 and இதுக்கு யூஸ் பண்ணது வந்துட்டு மோஸ்ட்லி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ், அதாவது நம்ம பயோடெக்னாலஜி லெசனில் படிப்போம், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹியூமன் ஜீனோமோட கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அ மெகா ப்ராஜெக்ட். ரீசன் வந்துட்டு மெகா ப்ராஜெக்ட்னு எதனால் வந்துட்டு நேம் பண்ணாங்க அப்படின்னா there are many reasons. We'll list out the reasons one by one. Why is it called as a mega project? Total estimated bases வந்துட்டு 3 into 10 to the power 9 bases in the human genome. 10 to the power 9 base pairs. ஸோ இது வந்துட்டு பேஸ் பேர்ஸோட நம்பர், தட் இஸ் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் டோட்டலாக இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. அந்த 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பேஸ் பேரை படிக்கிறதுக்கு வந்துட்டு $3 செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. So the total cost would be around $3 per base pair into 3 billion base pairs. So there would be the total cost, it would be just for studying alone, அதாவது it was around $9 billion. So that was one main reason why it was called as a mega project, அதாவது the too much of cost that would take to complete the project. அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த சீக்வன்சஸை வந்துட்டு if it is given in written form, இந்த ரிட்டன் ஃபார்மில் வந்துட்டு இந்த சீக்வன்சஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் அ சிங்கிள் ஹியூமன் செல், இந்த ஜீனோம் ஆஃப் அ சிங்கிள் ஹியூமன் செல்லோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு a book with 1000 pages and each page having 1000 letters. ஸோ அப்படி எழுதும்போது வந்துட்டு ஒரு செல்லோட ஜீனோமோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது சீக்வன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு it would require around 3300 books. அதாவது it should be like a library for each human cell. So this is one more reason why it was called as a mega project. And there were no softwares available that time. அப்போது it was in around 1990. Technology development வந்துட்டு that is computer technology development வந்துட்டு was very less that time comparatively. ஸோ அப்போ வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நியூ சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. எதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா டு ஸ்டோர் தி டேட்டா. இப்போது புக் ஃபார்மில் ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிறது, அதாவது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் ஹாஸ் டு பி கம்ப்யூட்டரைஸ்ட் அண்ட் ஸ்டோர்டு. அப்போ கம்ப்யூட்டரைஸ்டு அண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை ரெட்ரீவ் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு, எப்போ தேவைனாலும் அதை வெளியில் எடுத்து பார்க்க முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸ் வேணும். ஸோ தே ட்ரை டு டெவலப் நியூ சாஃப்ட்வேர்ஸ். இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது இட் கம்ப்ளீட்லி லெட் டு அ டெவலப்மெண்ட் ஆஃப் அ நியூ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி விச் இஸ் கால்ட் அஸ் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு செப்பரேட் பிரான்ச் ஆஃப் பயாலஜி that is studied with computer. So that is new branch was itself developed. So ஒரு new branch of study develop பண்ணதுனாலையும் வந்துட்டு it is called as a mega project. So what is this bioinformatics? Bioinformatics அப்படின்னா it is a field in which it is the computers are used to study the sequence, store the sequence, retrieve the sequence whenever required and also help in comparative study. So ரெண்டு பர்சன்ஸோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணணும், இல்லை ஒரே பர்சனோட 2 different டிஎன்ஏ குரோமோசோம்ஸோட டிஎன்ஏவை வந்து கம்பேர் பண்ணணும். அப்படி வந்துட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எடுத்த சீக்வன்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு they started using computers. That field of study is called as bioinformatics. And a special committee was formed to face legal, ethical and social issues that is to be faced in the society. இப்போ எதுக்காக ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு there were many issues. அதை சால்வ் பண்ணுறதுக்கு there was a special committee for that itself. And there was total மொத்தமாக வந்துட்டு out of the 9 billion base pairs it was estimated there would be 20 to 25,000 genes. இந்த ஜீன்ஸையும் வந்துட்டு கிளியராக படிக்கணும். ஒவ்வொரு ஜீன் எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குது, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் ரீசன்ஸ் மேட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் டு பி கால்ட் அஸ் அ மெகா ப்ராஜெக்ட்.
and it was started, we have seen this already, it was started in the year 1990 and it was estimated 13 years la complete பண்ணிடலாம். ஸோ 1990 la start பண்ணி 2003 la வந்துட்டு complete பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு estimate கொடுத்தாங்க. And this project was coordinated by two important departments under the US government, that is US Department of Energy and National Institute of Health, both regarding United States of America, and it was a major partner of these two were the Wellcome Trust of United Kingdom. And apart from United Kingdom and US, other countries like Japan, France, Germany and China also joined the project later. So all these together they developed the techniques all that is required for studying the human genome. இப்போ human genome project படிக்கிறதுக்கு வந்துட்டு they had two approaches, அதாவது two group of scientists they proposed two approaches. எப்படி வந்துட்டு human genome படிக்கலாம் அப்படின்னு ஒன்று வந்துட்டு it was named as expressed sequence tags, ESTs, and the other one is called as sequence annotation. இப்போ expressed sequence tag அப்படின்னா என்ன அப்படின்னா expressed sequences மட்டும் படிக்கிறது வந்துட்டு expressed sequence tags. அப்போ express ஆகிறது அப்படின்னா வந்துட்டு it should undergo transcription translation to produce a protein, and that protein should have some function in the cell, so which we call it as a coding part of DNA. ஸோ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட் இந்த கோடிங் பார்ட்டை மட்டும் படிச்சுக்கலாம், எதுக்காக வந்துட்டு நான் கோடிங் பார்ட்டை படிக்கணும் தேவையில்லை, அதனால் கோடிங் பார்ட்டை மட்டும் படிக்கலான்னு சொல்லி வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்துட்டு சொன்னாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா they wanted to study the entire DNA, they had to study both coding and non coding sequence because they wanted to know எதுக்காக இந்த நான் கோடிங் சீக்வன்ஸஸ் உள்ளே இருக்குது, இது இருந்தால் என்ன இருக்கிறதுனால என்ன யூஸ், இல்லாமல் இருந்தால் வந்துட்டு இது கோடிங் சீக்வன்சஸை வந்துட்டு எப்படியாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்துட்டு இந்த நான் கோடிங் சீக்வன்சஸையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் சொன்னாங்க. So that method was called as sequence annotation. Finally வந்துட்டு the method that was taken up was sequence annotation, that is the human genome project that was done was based on sequence annotation, studying both coding and the non coding parts of the DNA. இந்த மெத்தட் தட் வாஸ் யூஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு ஓவரால் மெத்தட் மட்டும்தான், நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதையும் படிக்க போகிறது கிடையாது இந்த யூனிட்டில். ஸோ ஹியூமன் டிஎன்ஏ வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் எனி ஆஃப் த செல்ஸ் of the human beings, and it was cut with restriction endonucleases. So what is restriction endonuclease, அது எப்படி ஒர்க் பண்ணும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயோடெக்னாலஜி யூனிட்டில் படிப்போம். ஸோ restriction endonucleases are enzymes that can cut DNA at specific sites. So human DNA was cut with restriction endonuclease, and இப்போது when கட் பண்ணும்போது வந்துட்டு fragments of DNA கிடைக்கும். இந்த fragments வந்துட்டு they inserted into a vector. ஸோ எந்த வெக்டார் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா ரெண்டு ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வெக்டார்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. தீஸ் வேர் நியூலி டெவலப்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஒன் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அண்ட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இதில் வந்துட்டு ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வாஸ் ப்ரிஃபர்டு. ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் வந்துட்டு வாஸ் அ யூகாரியோட்டிக் டிஎன்ஏ. அது வந்துட்டு பாக்டீரியல் குரோமோசோம்குள்ளே போடும்போது, அதாவது பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்குள்ளே போடும்போது வந்துட்டு மேபி அந்த ப்ரோகாரியோட்டிக் செல்லோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்துட்டு யூகாரியோட்டிக் டிஎன்ஏ ஹியூமனோட டிஎன்ஏ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தே ப்ரிஃபர்டு ஒன்லி தி ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இந்த ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வந்துட்டு இட் வாஸ் யூஸ்ட் as தி vector. So in the DNA fragments vector யூஸ் பண்ணாங்க. So the vector that was used was yeast artificial chromosome, and this vector was introduced into the host cell. Because vector is yeast artificial chromosome, the host cell is going to be the yeast cell. It was used it was inserted into the host cell, and இப்போ இந்த host cell குள்ள வந்துட்டு once இந்த DNA போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த host cell வந்துட்டு அந்த fragments வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ண போகுது. இது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸ்ட் செல்ஸ் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ரெப்ளிகேட் ஆகும்போது வந்துட்டு அந்த டிஎன்ஏ இந்த செல்ஸ் டிவைட் ஆகும்போது இந்த டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ண டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும் போது ஸோ தேர் வுட் பி மோர் காப்பீஸ் ஆஃப் டைம். ஸோ எப்போ வேணும்னாலும் நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செல், அதாவது இந்த ஈஸ்ட் செல்லை எடுத்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை மட்டும் வந்துட்டு வி கேன் ஸ்டடி இட். ஸோ இட் ஹட் டூ பர்பஸ். இந்த ஹோஸ்ட் செல் அண்ட் வெக்டார் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு storage of the DNA, human DNA.
இன்னொன்று வந்துட்டு the replication of the human DNA inside yeast cell. அப்புறம் it can be easily taken out from the host cell, that is the yeast cell it can be taken. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்துட்டு சாங்கர்ஸ் மெத்தட் ஆஃப் சீக்வன்சிங்கில் வந்துட்டு படித்தாங்க. சாங்கர்ஸ் மெத்தட் ஆஃப் சீக்வன்சிங் வந்துட்டு இட் இஸ் அ கெமிக்கல் சீக்வன்சிங் டெக்னிக் that is to study the sequence of DNA. sequence of DNA in the sense வந்துட்டு எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, நைட்ரஜன் பேசஸ் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் வந்துட்டு சாங்கர்ஸ் மெத்தட் ஆஃப் சீக்வன்சிங். இட் இஸ் அ கெமிக்கல் மெத்தட் ஆஃப் DNA sequencing. It is also called as Sanger-Coulson method of DNA sequencing because it was two scientists who developed this technique, Sanger and Coulson. So it is called as Sanger-Coulson method of DNA sequencing. It is a chemical method. So this was the method. So whenever it was taken like this, they had sequenced the complete DNA of the human. For many persons they have done this. And இதில் வந்துட்டு இனிஷியல் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது taking a DNA, cutting it with restriction endonuclease, obtaining the fragments and putting the fragments into a vector and the vector introducing into the host cell. இப்போ this technique is called as cloning because நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு without any change it has formed multiple copies inside a cell. So this method is called as cloning and all these techniques that is followed here is called as the recombinant DNA technology. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சிங்கை வச்சுட்டு என்ன கன்க்ளூட் பண்ணினாங்க, வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஃபைனலாக வந்துட்டு they found the human genome totally contained 3164.7 million nucleotides or 3.16 billion nucleotides. On an average, each gene would have 3000 bases and the largest gene was dystrophin gene and the length of dystrophin gene is 2.4 million bases. Total number of genes that was found was 30,000 genes and nearly 50% of genes or the function வந்துட்டு is not yet identified and repeated sequences make up the major part of the human genome. And இந்த repeated sequence வச்சு தான் DNA fingerprinting அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. and less than 2% of the genome codes for the protein means இப்போது மொத்தமாக வந்துட்டு இந்த இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஸில் வந்துட்டு ஒன்லி நியர்லி 2% மட்டும்தான் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ணுது. த ரிமைனிங் வாஸ் நான் கோடிங் பார்ட் ஆஃப் தி டிஎன்ஏ. and the largest chromosome was found to be chromosome number 1 and it had the nearly 3000 genes within it. And chromosome Y has minimum number and it is the smallest chromosome and it has only 231 genes in it. And 1.4 million sites அப்படின்னா எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு were found to have single nucleotide polymorphism. single nucleotide polymorphism அப்படின்னா ஒரு set of sequence, அந்த sequence வந்துட்டு was continuously repeating for many times and ஒவ்வொரு தடவை ரிப்பீட் ஆகும்போதும் வந்துட்டு இட் ஹேட் அ சேஞ்ச்டு பேஸ் அட் ஒன் பொசிஷன் எலோன். அதை தான் வந்துட்டு நம்ம சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்என்பிஸ்க்கான எக்ஸாம்பிள் இங்கே எழுதுகிறேன். வில் கன்சிடர் திஸ் இஸ் a sequence. இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு இட் ரிப்பீட்ஸ். நான் ஒரு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் சொல்கிறேன். இட் இஸ் ரிப்பீட்டிங் ஃபார் 50 times and there is one more sequence. This is repeating for 50 times and one more sequence this is also repeating for 50 times. இப்போது இதில் வந்துட்டு என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்க்கும் உள்ள ஒரே சேஞ்ச் வந்துட்டு இந்த அடினைன் மாலிக்யூல் மட்டும்தான். இங்கே தைமினாக இருக்கிறது, இங்கே அடினைனாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஒனுக்கும் இந்த தேர்ட் ஒனுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த மாலிக்யூல் வந்துட்டு இங்கே வந்துட்டு குவானைன் இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் சைட்டோசின். ஸோ there is change in a single base pair. This is called as single nucleotide polymorphism. Poly அப்படின்னா many,
ஸோ மார்ஃபிசம் அப்படின்னா வந்துட்டு ஹேவிங் மார்ஃபாலஜி, டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி. இங்கே மார்ஃபாலஜின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறது டிஎன்ஏவோட மார்ஃபாலஜி. டிஎன்ஏவை பார்த்த உடனே டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்துட்டு வெறும் பேஸ் பேர்ஸ் வச்சு தான். ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் தயர் நியூக்ளிக் ஆசிட் பேசஸ். இப்போது நியூக்ளிக் ஆசிட் பேசஸ் வந்துட்டு எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரே ஒரு பொசிஷனில் ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்ஃபிசம், யூ கால் இட் ஆஸ் SNPs. இந்த மாதிரி வந்துட்டு தேர் வர் நியர்லி 1.4 million SNPs, 4 million sites that had SNPs was found. And the complete chromosomes வந்துட்டு they estimated to study within 13 years, that is by 2003. ஆனால் chromosome number 1 வந்துட்டு it was not completed by 2003, it was completed only by 2006. So just for studying chromosome number 1 alone they took 3 years, and the complete human genome project was completed by 2006. So these are the major findings about the human genome project. Following the same technique that was used for HGP, other organisms oda chromosomes வந்துட்டு they have completely sequenced for many bacteria, for Drosophila, that is fruit fly, yeast, Saccharomyces cerevisiae, rice, Caenorrhea habitatus. Caenorrhea habitatus ங்கிறது வந்துட்டு ஒரு nematode, that is a round worm. இது non pathogenic. They wanted to study the characteristics of nematode, அதுக்காக வந்துட்டு இதை சீக்வென்ஸ் பண்ணாங்க. And then one more plant, Arabidopsis plant. This is a weed commonly found in African continents. இந்த பிளான்ட்டோட குரோமோசோமையும் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்துட்டு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை பண்ணுறோம், ப்ளஸ் எதுக்காக நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸோட சீக்வென்ஸை படிக்கிறோம் அப்படின்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு to find genetic disorders. ஸோ நம்மளோட ஹியூமன் ஜீனோம் நம்ம ஒரு செல் எடுத்து அதோட கம்ப்ளீட் சீக்வென்சிங்கை படிக்கும்போது வந்துட்டு ஜீன்ஸ் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் கேன் லீட் டு டிசீசஸ், அதாவது நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு சொல்கிறோம். அது இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு we can identify. Then treatment of other disorders using recombinant DNA technology. And for agricultural purposes, many bacteria, plants and vectors வந்துட்டு they can be used to improve agricultural products. So it can be used for agriculture also, and you can study the microbes that can be used for human welfare. அதாவது நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்துட்டு ஒரு பாக்டீரியாவை ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு, இல்லை பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயோடெக்னாலஜியில் படிப்பீங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் வித் ஈகோலை. ஸோ இன்சுலின்ங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமன் ஜீன். அந்த ஹியூமன் ஜீனை வந்துட்டு எடுத்து ஈகோலை செல்குள்ளே போட்டு அந்த இன்சுலின் ப்ரோட்டீனை வந்துட்டு ஹார்மோனை வந்துட்டு நம்ம ஈகோலையில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் we are using microbes for human welfare. So for all these purposes, human genome project வந்துட்டு it stands as a base for based on which all these advantages are being used by the humans. So the next topic is DNA fingerprinting. DNA fingerprinting வந்துட்டு it was proposed by a person called Alex Jeffreys, and he used எதுக்காக வந்துட்டு DNA fingerprinting டெவலப் பண்ணார் அப்படின்னா to obtain a person's unique identification. Unique identification வெறும் fingerprint மட்டும்தான். பட் fingerprint வந்துட்டு மால் ப்ராக்டிசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசன்னால் வந்துட்டு அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ் வந்துட்டு இனிஷியலி டு சால்வ் சம் கேசஸ், அதாவது கோர்ட்டில் இருந்த சில கேசஸை சால்வ் பண்ணுற ரீசனுக்காக வந்துட்டு அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ் வந்துட்டு he developed DNA fingerprinting, and it was used to solve many cases. அந்த கேசஸ் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு DNA fingerprinting வந்துட்டு it was used worldwide. அதாவது இட் கேன் பி யூஸ்ட், இந்த டெக்னாலஜி கரெக்ட், இதை வச்சு நான் வந்துட்டு ஒரு பர்சனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்னென்னு பார்க்கலாம். அதாவது எதை பேஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு. 99.9% of base pairs in all individuals are common. This is the reason. இந்த ரீசன் எதனால் வந்துட்டு காமனாக இருக்குது அப்படின்னா, it is going to be the genes that are coding for proteins. Coding proteins-க்கு நடுவில் இருக்கிற bases இந்த மாதிரி வந்துட்டு 99.9% of the base pairs வந்துட்டு it was the same. So only there was 0.1% of bases that was unique for each person. ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது வந்துட்டு 0.1% மட்டும்தான். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் திஸ் 0.1%. இந்த 0.1% வச்சு ஒரு பர்சனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we can easily differentiate them. And one more thing, humans had many small non-coding and inheritable sequences that were repeated for many times.
இதுதான் நம்ம repetitive sequences னு சொல்லுவோம். So repetitive sequences means they are going to be repeated for many times, they were present in the non-coding regions and they were inherited also, and this such sequences were called as repetitive DNA, and this repetitive DNA வந்துட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது வந்துட்டு it was found in the telomere region. telomere அப்படின்னா வந்துட்டு the chromosomes-ஓட எண்டில் வந்துட்டு to protect chromosomes telomeres are formed. So telomere region வந்துட்டு repetitive DNA இருந்துச்சு. centromere region, centromere is nothing but repetitive DNA. So centromere regionலையும் repetitive இருந்துச்சு. Y chromosomes had many repetitive DNA sequences and in heterochromatic region of the DNA. So இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு repetitive DNA இருந்துச்சு. இந்த repetitive DNA-வை வந்துட்டு bulk DNA-லிருந்து, அதாவது கோடிங் நான் repetitive sequences of DNA இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஜீனோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன்ஸ் இருக்கும். அதில் கோடிங் ரீஜியன்ஸ் அண்ட் நான் ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருந்தது. அதை வந்துட்டு பல்க் டிஎன்ஏனும் த ரிமைனிங் பார்ட் விச் வாஸ் நான் கோடிங் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸையும் வந்துட்டு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷனை வச்சு பிரித்தாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இந்த பல்க் டிஎன்ஏ தேவையில்லை, ஏன்னா அது கோடிங் ரீஜியனில் இருக்குது, நான் ரெப்பிட்டேட்டிவ். அதனால் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு they took only the repetitive DNA. இந்த repetitive DNAல வந்துட்டு the sequences that were very small in their length, they were called as the satellite DNA. So within the repetitive DNA itself, small sequence of bases, small sequenceனா length கம்மியாக இருக்கிற sequences-ஐ வந்துட்டு satellite DNA அப்படின்னு சொன்னாங்க. within the satellite DNA again அதை வந்துட்டு different types-ஆக classify பண்ணாங்க. satellite DNA-வை வந்துட்டு different types-ஆக classify பண்ணாங்க. எப்படி classify பண்ணாங்கன்னா based on base composition, length of the segment, number of repetitions, இந்த 3 கேரக்டரை வச்சு சேட்டிலைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, டிஎன்ஏ எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ எடுத்தாங்க. இந்த டிஎன்ஏல வந்துட்டு கோடிங் அண்ட் நான் கோடிங்கை செப்பரேட் பண்ணாங்க. கோடிங் அண்ட் நான் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்சஸ், இது ஒரே சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை கோடிங் தனியாக நான் ரெப்பிட்டேட்டிவ் தனியாக, எப்படி நம்ம கேரக்டர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ கோடிங் அண்ட் நான் ரெப்பிட்டேட்டிவ் இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்தாங்க. இதை வந்துட்டு பல்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி இதை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு தே டிட் நாட் யூஸ் திஸ் ஒன். இந்த நான் கோடிங்கில் வந்துட்டு தே ஸ்டார்டட் ஃபைண்டிங் அவுட் த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ் எலோன். இந்த ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸில் ஸ்மாலர் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்மாலர் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு இட் வாஸ் கால்டு ஆஸ் த சேட்டிலைட் டிஎன்ஏ. இந்த சேட்டிலைட் டிஎன்ஏவை வந்துட்டு தே ஹாவ் செப்பரேட்டட் இன்டு 2 மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் கால்டு ஆஸ் மைக்ரோ சேட்டிலைட், இன்னொன்று வந்துட்டு மினி சேட்டிலைட்ஸ். இப்போ மைக்ரோ சேட்டிலைட்டுக்கும் மினி சேட்டிலைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எதில் வந்துட்டு AT ரிச் ரீஜன் இருந்துச்சு, GC ரிச் ரீஜன். அதாவது இப்போ சப்போஸ் தேர் வாஸ் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ், அதில் அடினைன் தைமின் பேஸ் பேர்ஸ் நிறையா இருக்கா, இல்லை குவானைன் சைட்டோசின் பேஸ் பேர்ஸ் நிறையா இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. அப்புறம் லென்த் ஆஃப் த செக்மெண்ட், எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன் தட் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ், அப்புறம் அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் தே கிளாசிஃபைட் திஸ் இன்டு 2 டைப்ஸ். இதில் மினி சேட்டலைட்ஸ் வந்துட்டு தே வர் யூஸ்டு ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். மினி சேட்டலைட்ஸோட மேஜர் கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு என்ன அப்படின்னா, தே வர் ஃபவுண்ட் இன் மோர் தென் 1000 லொக்கேஷன்ஸ் ஆன் தி ஜீனோம். ஸோ மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்துட்டு தே ஹேட் த லென்த் வாஸ் 10 to 60 பேஸ் பேர்ஸ் இன் லென்த் அண்ட் 5 to 50 ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அட் 1000 லொக்கேஷன்ஸ் ஆல்சோ தே ஹேட் minimum 5 to 50 repetitions. So these are the major characteristics that made mini satellites to be selected for DNA fingerprinting method. இதில் வந்துட்டு DNA fingerprinting methodக்கு வந்துட்டு they were these mini satellites, why they were used in the apart from these characteristics, why they were used அப்படின்னா they did not code for a protein and because they are found in the non-coding region. அடுத்தது வந்துட்டு they form the major part of the human genome because it is repeating for many times, it is present in many locations, they are going to form the major part of the human genome and they show high degree of polymorphism. So we'll see what is this polymorphism, and these can be inherited also. So these 4 major characteristics along with their own characteristics, இந்த characteristicsனால தான் வந்துட்டு mini satellites were selected for DNA fingerprinting. இப்போ பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும், பிகாஸ் தே ஷோட் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் திஸ் பாலிமார்ஃபிசம்?
Polymorphism அப்படின்னா வேரியேஷன் இன் ஜீன் லெவல். இந்த வேரியேஷன் வந்துட்டு கேன் பி ஈவன் அ சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச். அண்ட் இந்த வேரியேஷன் மெயினாக வர்றதுக்கான ரீசன் வந்துட்டு என்னென்னா மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் வந்துட்டு எங்கே நடக்கலாம் அப்படின்னா இட் கேன் ஹேப்பன் இன் somatic cells as well as in germ cells. somatic செல்ஸில் நடந்துச்சு அப்படின்னா இட் கேனாட் பி இன்ஹெரிட்டட். ஏன்னா இந்த செல்ஸ் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட் கேனாட் பி இன்ஹெரிட்டட். இதே germ செல்ஸில் நடந்துச்சுன்னா இட் கேன் பி இன்ஹெரிட்டட். ஆனால் என்னென்னா if that அந்த mutation வந்துட்டு it should not affect the reproducing capacity of the person. If suppose ஒரு mutation நடக்குது, அந்த mutation germ cell நடக்குது, because of that இந்த germ cell வந்துட்டு suppose it cannot form a gamete. அப்போது gamete formation அதனால் பண்ண முடியலன்னா reproduction கிடையாது. reproduction இல்லைன்னா inherit ஆகாது. So if the mutation does not affect the reproducing capacity then it can be inherited. ஸோ மியூட்டேஷன் ஒன்று வந்துட்டு germ செல்ஸில் நடக்கணும், இன்னொன்று வந்துட்டு ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இஃப் சப்போஸ் இந்த மியூட்டேஷன் இப்போது இந்த such type of mutation is happening, அதாவது germ செல்லில் நடக்குது, ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியும் வந்துட்டு it is not affecting அப்படின்னா it can be called as inheritable DNA polymorphism. எப்போ வந்துட்டு ஒரு மியூட்டேஷனை இன்ஹெரிட்டபிள் DNA polymorphism அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா it is not studied for individual person, it is studied for a population. ஒரு கம்ப்ளீட் பாப்புலேஷனில் வந்துட்டு இஃப் சப்போஸ் ஒரு அலீலில் வந்துட்டு தட் இஸ் ஒரு லோக்கஸில் இருக்கிற அலீலில் வந்துட்டு இஃப் மோர் தேன் 0.01% ஆஃப் வேரியேஷன் இஸ் present. அதுதான் if more than one allele is present in a locus at more than 0.1% in a population. ஸோ ஒரு பாப்புலேஷனில் ஒரு அலீல் வந்துட்டு ஒரு லோக்கஸில் இருக்கிற ஒரு அலீல் வந்துட்டு if it is showing more than 0.01% of variation, அந்த வந்துட்டு we call it as inheritable DNA polymorphism. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நடக்கிறது வந்துட்டு it cannot spread throughout the population. ஒரு ஹோல் பாப்புலேஷன்லேயும் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்திருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அதை இன்ஹெரிட்டபிள். ஹோல் பாப்புலேஷனில் வந்திருக்கு அப்படின்னாலே வந்துட்டு அது இன்ஹெரிட் ஆனால் மட்டும்தான் வரும். ஸோ பாப்புலேஷனில் வந்துட்டு if it is more than 0.01% of variation in an allele present in a locus, it is called as inheritable DNA polymorphism. If such variation is going to occur in the non-coding sequence. அப்போ inheritable DNA polymorphism ஃபஸ்ட்டு வந்துட்டு it is occurring in a non-coding sequence. அடுத்தது வந்துட்டு it does not have any impact on the reproducing capacity and it can be inherited because it is in the germ cell. And if this is due to mutation, இந்த மாதிரி வேரியேஷன் வந்துட்டு it is going to be unique for that individual. ஸோ இப்போ 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு they are going to be present in the non-coding sequence. அடுத்தது வந்துட்டு they are not affecting the reproducing capacity of the individual. இன்னொன்று வந்துட்டு they are inherited. அப்புறம் they are caused because of mutation. ஸோ இந்த 4 ரீசனும் இருக்கும்போது வந்துட்டு such type of variation வந்துட்டு is going to be unique for that individual. ஸோ இந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு we are going to perform this. Alex Jeffreys வந்துட்டு he used these main characteristics for DNA fingerprinting. Alex Jeffreys used such satellite DNA as a probe to identify a person. Such highly repetitive DNA with high degree of polymorphism, Alex Jeffreys named it as variable number tandem repeats. So it had many repeats closely associated, repeats that were closely associated varying in number. அதை தான் வந்துட்டு variable number tandem repeats அப்படின்னு சொல்கிறோம், VNTR. So the probes that were used were VNTR probes for DNA fingerprinting. The method of DNA fingerprinting, again it is going to be the similar way. That is, first they are going to isolate a DNA, digest the DNA with restriction endonuclease, that is cutting the DNA with restriction endonuclease. We will get fragments of DNA. In the fragments வந்துட்டு they are going to separate it with Agarose Gel Electrophoresis. So size based separation வந்துட்டு the DNA fragments would be separated. Then they are transferred
that this agarose gel வந்துட்டு DNA fragment separate ஆயிருக்கு இல்லையா, இந்த fragments வந்துட்டு agarose gel இருந்துட்டு ஒரு nitrocellulose membraneக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன்னா agarose gel வந்துட்டு it can be easily damaged. ஆனால் nitrocellulose membraneங்கிறது வந்துட்டு it is paper like, ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி, it cannot be easily damaged. ஸோ இங்கே இருக்கிற டிஎன்ஏவை வந்துட்டு, அதாவது agarose gel இருக்கிற டிஎன்ஏவை nitrocellulose membraneக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. that method is called as blotting. After blotting, இந்த nitrocellulose membrane வந்துட்டு they exposed to VNTR probes. இந்த VNTR probes were radio labeled. இப்போது இந்த VNTR probes வந்துட்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்னா, they are going to be specific for finding a particular sequence. ஸோ ஒரு பர்சனோட யூனிக் சீக்வன்ஸை தான் நம்ம வந்துட்டு ப்ரோபாக யூஸ் பண்ண போகிறோம் when it is hybridized. அண்ட் இந்த ஹைப்ரிடைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக் மூலியமாக செக் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த VNTR ப்ரோப் பைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ மெத்தட் ஆஃப் DNA fingerprinting. And the size of VNTR that can be used வந்துட்டு can vary from 0.1 to 20 kb in length. And the bands that are seen on the nitrocellulose membrane after hybridization வந்துட்டு will be different for each person except for monozygotic twins, because they are developed from the same zygote. They are going to be genetically identical to each other. So except for monozygotic twins, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு the bands obtained are going to be different. இதோட யூசஸ், DNA fingerprinting ஓட யூசஸ் வந்துட்டு it is used to differentiate between two individuals and it is used to solve parental issues. So we'll consider now இந்த மெத்தட் நான் இங்கே படித்தோம் இல்லையா, இதை வந்துட்டு I'll say you with an example how it is practically used. For example, ஒரு crime scene, a crime scene, there is DNA sample obtained from that scene. So any cell can give you the complete DNA of a person. அப்போ crime scene இருந்துட்டு ஒரு DNA sample நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த DNA sample வந்துட்டு they have to find whose DNA sample. இது கண்டிப்பாக வந்துட்டு for example இப்போ crime scene அப்படின்னா if someone is dead அப்படின்னு வச்சுக்குவோம், இந்த DNA sample வந்துட்டு dead personோட தான் இல்லையாங்கிறது வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். if it is not the DNA of the dead person, அப்போ இந்த DNA வந்துட்டு can be related with the person who committed that crime. So what they did was they took the DNA sample and DNA from suspects is also collected. Let us name it. In the DNA sample வந்துட்டு it is named as A. Suspects வந்துட்டு we say it is B and C. ரெண்டு suspects B and C. So what they did was they took the DNA of a person. They took the suspected person's DNA. That is, இது வந்துட்டு crime sceneலேருந்து கிடைச்ச DNA, அடுத்தது suspected personஸோட DNA. இப்போது இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துட்டு they are going to perform the DNA fingerprinting technique. அதாவது they got the DNA, cut it with restriction endonuclease, and then separate it with Agarose Gel Electrophoresis, and then they are going to add next is going to be blotting, that is transferring it to the membrane. After blotting they are going to take up hybridization. Hybridization is going to be done with the probe. Now the probe that is going to be used for B and C samples, that is the samples of the suspects. இப்போ இந்த B and C sampleஸ்க்கு வந்துட்டு probe to be used is going to be the probe developed from A. அதாவது இந்த பர்சன் இங்கே ஒரு DNA நமக்கு கிடைச்சது இல்லையா, இந்த ப்ரோபை வந்துட்டு எடுத்து அதிலிருந்து கிடைச்ச டிஎன்ஏவையே வந்துட்டு ப்ரோபா, அதாவது இதோட VNTR, இந்த டிஎன்ஏ சாம்பிளோட VNTR ரீஜியனை ஐடென்டிஃபை பண்ணி இந்த VNTRை வந்துட்டு B and Cக்கு வந்துட்டு they used as a probe. இப்போது this probe will bind only two unique sequences. இப்போது they performed it for both A, B and C. ஸோ இப்போது ஏல பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் there were many bands obtained. So there were many DNA sequences that were obtained. Out of the DNA sequences
நான் டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிற சீக்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி தெரிஞ்சது. தட் இஸ் ஹியர் லைக் திஸ். நான் நீங்கள் டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக மற்ற டிஎன்ஏ சீக்வன்சஸ் தட் வேர் அப்டைன்ட். இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி மட்டும் பார்க்கும்போது வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் சீன் ஓன்லி இன் ஸ்பெசிஃபிக் பிளேசஸ். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டியை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஏக்கு வந்துட்டு ப்ரோபாக யூஸ் பண்ணினது வந்துட்டு டிஎன்ஏ ஆஃப் ஏ இட் செல்ஃப். அதாவது இந்த டிஎன்ஏவுக்கு வந்துட்டு இதோட டிஎன்ஏவையே வந்துட்டு ப்ரோபாக யூஸ் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக எல்லா பக்கமும் மேட்ச் ஆகிட்டு பைண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஸோ திஸ் வேர் the radioactive sites that were seen. So these were the unique sequences. இப்போ வந்துட்டு B and C க்கு வந்துட்டு DNA that is the VNTR of A was used as probe. ஸோ இப்போ இந்த VNTR பைண்ட் ஆகணும் அப்படின்னா அது ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் பைண்ட் ஆகும், இல்லாட்டி பைண்ட் ஆகாது. And they found radioactivity was found for B in these places and C in these places. So just by seeing நம்ம ரெண்டில் எது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கண்ணில் பார்த்த உடனே தெரிஞ்சிடலாம். ஸோ for A and B it can be seen that radioactivity is seen in the same places. Cக்கு வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது. With this what we can decide is A ஓட VNTRும் இங்கே பிக்கு பைண்ட் ஆகிருக்கிற VNTRும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ தே ஹவ் காட்ஸ் த பேண்ட் இன் த சேம் வே. ஸோ வி கேன் சே A அண்ட் B ஆர் த சேம் பர்சன்ஸ் அண்ட் C இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா அவரோட VNTR வந்துட்டு வேறு இடத்துல தான் வந்துட்டு இட் ஹஸ் பவுண்ட். ஸோ இட் இஸ் ஷோயிங் தட் திஸ் இஸ் கம்பேரிங் டூ பர்சன்ஸ். இப்போ இந்த பிஎன்சியில் வந்துட்டு ஏ கூட வந்துட்டு மோஸ்ட் காமனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா B, பிகாஸ் it is the same positions where A and B show radioactivity. So with this we can say that in the crime scene la kedacha DNA sample vandhu it belongs to the person B and not of C. So this is how DNA fingerprinting is done for that is done to solve criminal cases. Similarly it can be done for parental issues also. Parental issues in the sense to identify child of two parents or the father or mother of a child கண்டுபிடிக்கும்போது because it is inherited characteristic இருக்கிறதுனால வந்துட்டு mother and father child can have common characteristics of mother and father. So we can easily identify the two persons. So it can be solved for parental issues, used for parental issue solving also. So this is DNA fingerprinting method. So with this we have completed the unit of molecular basis of inheritance. We'll meet with the next unit. Thank you.